நல்லா இந்த மாடு திடீர்னு கலைய ஆரம்பிச்சுட்டா, அது எப்படி குணப்படுத்தணும்னு இந்த வீடியோல நான் சொல்றேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா மாடுகளுக்கு எப்படி கல்ச்சர் பிரச்சனை ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, தீவனத்த மாத்தும்போது, ஒரு பிராண்ட் தீவனத்திலிருந்து இன்னொரு பிராண்ட் தீவனம் நீங்க மாத்துனா மாடுகளுக்கு கல்ச்சர் பிரச்சனை ஏற்படும். அது மட்டும் இல்லாம அசுத்தமான தண்ணீய நீங்க மாடு கழிச்சாலும் கல்ச்சர் பிரச்சனை ஏற்படும். அதுபோக மாடுகள் தெரியாம பிளாஸ்டிக் சாப்பிட்டாலோ மாடுகளுக்கு இந்த கல்ச்சர் பிரச்சனை ஏற்படும். இது எப்படி நம்ம வீட்டு முறையில குணப்படுத்தலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அந்த கத்திரிக்காய் எடுத்து நல்லா நெருப்புல சுட்டுக்கோங்க. சுட்டதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் கொஞ்சோண்டு ஆற வச்சு, அது கூட கொஞ்சோண்டு வெல்லம், கொஞ்சோண்டு கல்லுப்பு, அது போக ஒரு 4 கொய்யா இலைய போட்டு நல்லா அரைச்சு, உங்க மாடுகளுக்கு ஒரு 3லேருந்து 4 முறை குடுத்துட்டு வாங்க. 2 மணி நேரம் கேப்புக்கு ஒரு வாட்டி குடுத்துட்டு வாங்க. இத குடுத்துட்டு வர வரைக்கும் உங்க மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய கல்ச்சர் பிரச்சனைய நீங்க உங்க வீட்லயே குணப்படுத்தலாம். முக்கியமான விஷயம், இந்த மருந்த நீங்க குடுக்கறதுக்கு முன்னாடி மாடுகளுக்கு பசுந்தீவனமே நீங்க குடுக்கக்கூடாது. பசுந்தீவனம் குடுத்தீங்கன்னா மாடுகள் கல்ச்சர் இன்னும் அதிகமாகும். அதான் நீங்க ட்ரை ஃபீட் போறது நல்லது. இனிமேல் நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோ இருப்பது. மறக்காம நம்ம எஸ்வி டெய்ரி ஃபார்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.